வெல்கம் பேக் டு கிரைம் இன்வெஸ்டிகேஷன். நண்பர்களே, இந்த சம்பவம் சென்னையில் ஒரு குடும்பம் வசித்து வந்தது. அந்த குடும்பத்தில் பெற்றோர்கள் மற்றும் ஒரு 29 வயது பெண் இருந்தனர். அந்த பெண் படிப்பில் மிகவும் ஆர்வமாக மற்றும் திறமையானவள். அவள் ஏதாவது பெரியவளாக மாறி தன் பெற்றோருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுக்க வேண்டும் என்றும் சமூகத்திற்கும் நல்ல காரியம் செய்வேன் என்றும் சிந்தித்தாள். சமூகத்தில் நடக்கும் தவறுகள் மற்றும் தவறான நம்பிக்கைகளை சரி செய்ய ஒரு தனித்துவமான வழியை கையாளுவேன் என்றும் நினைத்தாள். இந்த எண்ணத்துடனேயே அவள் IPS தேர்வுக்கு படித்துக் கொண்டிருந்தாள். இறுதியில் அவள் தேர்வும் செய்யப்பட்டாள். தேர்வான பிறகு அவள் பயிற்சி பெற்றாள். பயிற்சி முடிந்து அவள் வீட்டிற்கு திரும்பினாள். அப்போது அவளது பெற்றோர் இவளை பார்த்து, மகளே, இப்போது நீ ஒரு நல்ல வேலையை பெற்றுவிட்டாய். உன் வயதும் ஆகிவிட்டது. இனி ஏதாவது நல்ல பையனை பார்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இதற்கு அந்த பெண், அப்பா, திருமணம் நிச்சயமாக செய்து கொள்ள வேண்டும், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இப்போது என்னுடைய இலக்கு என்னவென்றால், முதலில் நான் சமூகத்தை பார்க்க வேண்டும். சமூகம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இதுவரை நான் சமூகத்தை ஒருபோதும் பார்க்கவே இல்லை. நான் வெறும் ஒரு அறையில் உட்கார்ந்து படித்து கொண்டிருந்தேன், ஞானம் சேர்த்தேன். ஆனால் அப்பா, சமூகத்தில் என்ன மாதிரி மக்கள் வாழ்கிறார்கள், என்ன மாதிரி சம்பவங்கள் நடக்கின்றன, எப்படி அவற்றை எதிர்கொள்வது என்று அனைத்தையும் பார்க்க வேண்டும். 4 அல்லது 5 வருடங்கள் வரை நான் இந்த அனுபவத்தை மட்டுமே பெற விரும்புகிறேன். அதன் பிறகே திருமணம் செய்து கொள்வேன். அப்பா, நீங்களும் அம்மாவும் எனக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறீர்கள். ஆனால் நான் எனது முடிவில் உறுதியாக இருக்கிறேன். அப்பாவும் இறுதியில் சொன்னார், மகளே, இப்போது நீ புரிந்தவளாகிவிட்டாய். உன் முடிவுகளை நீயே எடுத்துக்கொள். மேலும் உன்னை கவனித்துக்கொள். இதை கேட்ட அனிதா பதிலளித்தாள், அப்பா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் என்னை கவனித்துக் கொள்கிறேன். இதன் பிறகு அனிதா தனது கடமைக்காக புறப்பட்டாள். சென்னையில் அவளுக்கு முதல் பதவி நியமனம் கிடைத்தது. ஆனால் கடமையில் சேருவதற்கு பதிலாக அவள் தனது தனியார் ஓட்டுநரிடம் கூறினாள், என்னை ஏதாவது ஒரு ஓட்டமான இடத்தில் விட்டுவிடுங்கள். ஓட்டுநர் முதலில் கொஞ்சம் தயங்கினார். ஆனால் பிறகு ஆணையை பின்பற்றினார். அவர் அனிதாவை நகரின் ஒரு ஓட்டமான இடத்தில் இறக்கிவிட்டு வந்துவிட்டார். அங்கு சென்றதும் அனிதா ஓட்டுநரிடம் கூறினாள், இப்போது கவனமாக கேள். நான் இங்கிருந்து தனியாகப் போகிறேன். எவருக்கும் என்னை பற்றி எதுவும் சொல்லாதே. நீ யாருக்காவது சொன்னால் உன் வேலை போய்விட்டது என்று நினைத்துக்கொள். பயத்தில் ஓட்டுநர் கூறினார், மேடம், நீங்கள் நிம்மதியாக இருங்கள். நான் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டேன். இதன் பிறகு அனிதா தனது ஆடைகள் மற்றும் தோற்றத்தை மாற்றினாள். தன்னை ஒரு பிச்சைக்காரியாக உருவாக்கினாள். சாதாரணமான கிழிந்த பழைய ஆடைகளை அணிந்து அழுக்கு நிறைந்த நிலையில் அவள் பசாரின் பக்கம் நடந்தாள். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அவள் காவல் நிலையத்திற்கு அருகில் வந்தாள். அங்கு காவல் நிலையத்தை சுற்றி சுற்றி திரியத் தொடங்கினாள். காவல் நிலையத்திற்கு அருகில் நின்ற சில கான்ஸ்டபிள்கள் அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏய், இங்கே என்ன செய்கிறாய்? வேறு எங்கேயாவது போய் பிச்சை எடு. இங்கே தொந்தரவு செய்யாதே. அனிதா அமைதியான குரலில் பதிலளித்தாள், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நான் யாரையும் தொந்தரவு செய்யவில்லை. இவ்வாறு கூறி அவள் காவல் நிலையத்தை சுற்றி நடந்தாள், ஏதோ சிறப்பாக தேடுவது போல. அனிதா பிச்சைக்காரியாக காவல் நிலையத்தை சுற்றி சுற்றி திரிந்து கொண்டிருந்தாள். ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக கவனித்துக் கொண்டிருந்தாள். சுமார் 20 முதல் 30 நிமிடங்களுக்குப் பிறகு திடீரென்று காவல் நிலையத்திற்கு வெளியே கூட்டம் கூடத் தொடங்கியது. கூட்டத்தின் மத்தியில் அனிதா ஒரு கான்ஸ்டபிளிடம் கேட்டாள், சார், இங்கே ஏன் இவ்வளவு கூட்டம்? கான்ஸ்டபிள் அலட்சியமாக பதிலளித்தார், ஒரு பெண்ணின் விஷயம் வந்திருக்கிறது. கற்பழிப்பு நடந்திருக்கிறது. அவளது குடும்பம் புகார் செய்ய வந்திருக்கிறது. ஆனால் இதை செய்தவன் ஒரு பணக்கார வியாபாரியின் மகன். விஷயம் கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறது. இதை கேட்டதும் அனிதாவின் காதுகள் நிமிர்ந்தன. கூட்டத்தில் பெண்ணின் குடும்பம் அழுது கொண்டிருப்பதையும் அதே சமயம் குற்றம் சாட்டப்பட்டவரின் செல்வாக்குமிக்க குடும்பத்தினர் தங்கள் சக்தியை காட்டிக் கொண்டிருப்பதையும் அவள் கண்டாள். அனிதா காவல் அதிகாரிகளின் பார்வையில் இருந்து தப்பிக்க காவல் நிலையத்திற்குள் நுழைய முயற்சித்தாள். அவள் உள்ளே சென்றதும் அங்கிருந்த அதிகாரிகள் திகைத்துப் போனார்கள். இன்ஸ்பெக்டர் கோபத்துடன் கேட்டார், அடே, இதை உள்ளே எப்படி விட்டீர்கள்? இந்த பிச்சைக்காரி இங்கே எப்படி நுழைந்தாள்? கான்ஸ்டபிள்கள் பதற்றமடைந்தார்கள். சார், எங்கள் பார்வையில் இது விழவில்லை. இது எப்போது உள்ளே வந்தது என்றே தெரியவில்லை. இன்ஸ்பெக்டர் சொன்னார், இதற்கு கொஞ்சம் சாப்பிட தருவோம். பணம் கொடுத்துவிட்டு இங்கிருந்து விரட்டுங்கள். எங்களுக்கு எங்கள் வேலையை செய்ய விடுங்கள். கான்ஸ்டபிள் அனிதாவிடம் சொன்னார், பாருங்கள், இங்கிருந்து போங்கள். கொஞ்சம் பணம் வேண்டுமானால் வாங்கிக் கொள்ளுங்கள். சாப்பிட வேண்டுமானால் சாப்பிடுங்கள். ஆனால் இங்கே உட்காராதீர்கள். அனிதா அவர்களின் பேச்சை பொருட்படுத்தாமல் அமைதியான குரலில் கூறினாள், சார், நான் இங்கே கொஞ்ச நேரம் உட்கார விரும்புகிறேன். களைப்பாக இருக்கிறது. ஓய்வெடுக்க விரும்புகிறேன். உங்களை தொந்தரவு செய்ய மாட்டேன். அந்த மூலையில் உட்கார விடுங்கள்.
அனிதா காவல் நிலையத்திற்கு வெளியே ஒரு மரத்தின் கீழ் உட்கார்ந்தாள். அங்கிருந்து இன்ஸ்பெக்டரின் ஒவ்வொரு செயலையும் கவனிக்கத் தொடங்கினாள். பெண்ணின் குடும்பம் அழுது கொண்டே நீதிக்காக மன்றாடுவதையும், குற்றம் சாட்டப்பட்டவரின் செல்வந்த தந்தை இன்ஸ்பெக்டருக்கு லஞ்சம் கொடுத்து விஷயத்தை மூடி வைக்க முயற்சிப்பதையும் அவள் கண்டாள். இன்ஸ்பெக்டர் பெண்ணின் தந்தையிடம் சொன்னார், பாருங்கள், இந்த விஷயம் நீதிமன்றத்திற்கு போனால் பல ஆண்டுகள் பிடிக்கும். இங்கேயே தீர்த்து விடுவது நல்லது. பெண்ணின் தந்தை கட்டாயத்திலும் மவுஜூத்திலும் நடுங்கும் கைகளால் இன்ஸ்பெக்டருக்கு பணம் கொடுப்பதைப் போல் தோன்றியது. அனிதா இதையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் உள்ளே கோபம் மெதுவாக வளர்ந்து வந்தது. இப்போதுதான் தனது அடையாளத்தையும் அதிகாரத்தையும் சரியாக பயன்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அவள் அறிந்திருந்தாள். ஏழை அம்மா அப்பா இன்ஸ்பெக்டருக்கு முன்னால் கை கூப்பி பிச்சை எடுத்தார்கள். அம்மா அழுது கொண்டே சொன்னாள், சார், நாங்கள் ஏழை மக்கள். எங்களிடம் உங்களுக்கு கொடுக்க பணம் இல்லை. ஆனால் என் மகளுக்கு நடந்ததற்கு நீதி வேண்டும். தயவு செய்து எங்களுக்கு நீதி வழங்குங்கள் என்று மட்டுமே கேட்டுக்கொள்கிறோம். இன்ஸ்பெக்டர் அவர்களின் வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் ஒரு குளிர் பார்வை பார்த்தார். அவர் கூறினார், பாருங்கள், சட்டம் அனைவருக்கும் சமம். ஆனால் இங்கே வேலை எளிதாக நடக்காது. உங்களால் முடிந்ததை செய்யுங்கள், இல்லையென்றால் திரும்பி போங்கள். இதற்கிடையில் பணக்கார வகையினர் ஏற்கனவே இன்ஸ்பெக்டருக்கு கனத்த தொகையை கொடுத்துவிட்டு புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களின் பணத்தால் இன்ஸ்பெக்டரின் நடத்தை முற்றிலும் மாறிவிட்டது. இப்போது அவர் பணக்கார பையனின் குடும்பத்திற்கு ஆதரவாக பேசத் தொடங்கினார். ஏழை குடும்பத்தை கடிந்து கொண்டு, நீங்கள் இங்கே காட்சி காட்ட வேண்டாம். உங்கள் வேலையை பார்த்து கொண்டு சும்மா போங்கள். நீதிமன்றத்திற்கு போக வேண்டுமென்றால் போங்கள். ஆனால் இங்கே கூச்சல் போடாதீர்கள் என்றார். ஏழை தந்தை உள்ளுர உடைந்து போய் கூறினார், சார், எங்கள் மகளுக்கு அநியாயம் நடந்திருக்கிறது. உங்களிடம் நீதி எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் நீங்கள் எங்களைத்தான் கடிந்து கொள்கிறீர்கள். ஏழைகளுக்கு நீதி கிடைப்பது இவ்வளவு கடினமா? இதற்கிடையில் பிச்சைக்காரியாக உட்கார்ந்திருந்த IPS அதிகாரி அனிதா இவற்றையெல்லாம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். நண்பர்களே, ஆனால் அவள் பார்த்தாள், இன்ஸ்பெக்டர் எப்படி பணக்காரர்களின் பணத்தின் ஆசையில் சிக்கி ஏழை குடும்பத்தை துன்புறுத்துகிறார் என்பதை. அவளது கண்களில் கோபம் பற்றி எரிந்தது. ஆனால் அவள் இன்னும் அமைதியாக இருந்தாள். இன்ஸ்பெக்டர் ஏழை குடும்பத்திடம் சொன்னார், நீங்கள் வீட்டிற்கு போங்கள். நான் உங்கள் வழக்கை பார்த்துக் கொள்கிறேன். ஆழமாக விசாரித்து விரைவில் அறிக்கை தயார் செய்து நடவடிக்கை எடுப்பேன். ஏழை தந்தை உணர்ச்சி வசப்பட்டு கூறினார், சார், நாங்கள் உங்கள் மீதுதான் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். எங்கள் மகளுக்கு நீதி மட்டுமே வேண்டும், வேறு ஒன்றுமில்லை. இன்ஸ்பெக்டர் மிகவும் எளிதாக பதிலளித்தார், சரி, நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறேன். ஆனால் ஏழை குடும்பம் காவல் நிலையத்தை விட்டு வெளியேறியதும் இன்ஸ்பெக்டர் பணக்கார வியாபாரியிடம் இருந்து பணத்தை வாங்கிக் கொண்டு அவருக்கு ஆதரவாக நடவடிக்கை எடுக்க திட்டமிடத் தொடங்கினார். காவல் நிலையத்திற்கு வெளியே உட்கார்ந்திருந்த பிச்சைக்காரி உருவிலிருந்த அனிதா ஏழை குடும்பத்தை தடுத்து நிறுத்தினாள். அவர்களிடம் கேட்டாள், என்ன நடந்தது? முழு விஷயத்தையும் சொல்லுங்கள். ஏழை தந்தை கொஞ்சம் எரிச்சலுடன் கூறினார், நாங்கள் அனுபவிப்பது எங்கள் தனிப்பட்ட விஷயம். உங்களுக்கு என்ன வேலை? உங்கள் வேலையை பாருங்கள். ஏழை குடும்பத்திற்கு தெரியாது அந்த பிச்சைக்காரி உண்மையில் ஒரு IPS அதிகாரி என்பது. காவல் நிலையத்தில் இருந்த எந்த ஒரு போலீஸ் ஊழியருக்கும் இந்த விஷயம் பற்றி தெரியாது. அனிதா பிச்சைக்காரியாக அங்கே உட்கார்ந்திருந்தாள். உண்மையில் இந்த காவல் நிலையத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட அதிகாரி என்று. அனிதா மீண்டும் கேட்டாள், நீங்கள் எல்லாவற்றையும் எனக்குச் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு உதவ விரும்புகிறேன். கடைசியாக உங்கள் மகளுக்கு என்ன நடந்தது? ஏழை குடும்பம் தயங்கி தயங்கி சொல்லத் தொடங்கியது. ஆனால் அவர்கள் பார்த்ததும் இந்த பிச்சைக்காரி மிகவும் தெளிவான சுத்தமான தமிழில் பேசுவதை, சில நேரங்களில் ஆங்கிலத்திலும் பேசுவதைக் கண்டு அவர்கள் அனைவரும் ஆச்சரியமடைந்தார்கள். காவல் நிலையத்தின் சில போலீஸ் ஊழியர்களும் இதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களும் திகைத்துப் போனார்கள். ஒரு கான்ஸ்டபிள் அனிதாவிடம் வந்து கேட்டார், நீங்கள் யார்? எங்களிடம் உண்மையைச் சொல்லுங்கள். அனிதா இதை கேட்டதும் தனது வேஷத்தை கலைத்துவிட்டாள். அவள் தன் உண்மையான தோற்றத்தில் காலடி எடுத்து வைத்ததும் அனைத்து ஊழியர்களும் திகைப்படைந்தனர். இன்ஸ்பெக்டரை கடிந்து கொண்டு அவள் கூறினாள், நீங்கள் ஏழை குடும்பத்திற்கு மிகவும் அநியாயம் செய்துவிட்டீர்கள். உங்கள் செயல்கள் அனைத்தையும் நான் என் கண்களால் பார்த்துவிட்டேன். இப்போது உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். காவல் நிலையத்தில் இருந்த அனைத்து போலீஸ் ஊழியர்களும் மூளையை இழந்துவிட்டனர். இன்ஸ்பெக்டர் பயத்தில் மன்னிப்பு கேட்கத் தொடங்கினார். ஆனால் அனிதா கடுமையான தொனியில் எச்சரித்தாள், இப்போது அவர் ஏழை குடும்பத்திற்கு நீதி வழங்கியே தீர வேண்டும் என்று. அனிதாவின் கடுமையைக் கண்டு அனைத்து போலீஸ் ஊழியர்களும் அவளுக்கு சல்யூட் செய்யத் தொடங்கினார்கள். இறுதியில் அனிதா ஏழை குடும்பத்திற்கு நீதி வழங்கினாள். காவல் நிலைய ஊழியர்களின் அலட்சியம் மற்றும் ஊழலுக்காக தண்டனையும் வழங்கினாள். அனிதா இப்போது தனது உண்மையான தோற்றத்தில் வந்துவிட்டாள். காவல் நிலையத்தின் முழு ஊழியர்களையும் வரிசையாக நிறுத்த ஆணையிட்டாள்.
இன்ஸ்பெக்டர் மற்றும் அனைத்து கான்ஸ்டபிள்களையும் ஒவ்வொருவராக அழைத்து அவர்களின் கடமைகளில் செய்த அலட்சியம் மற்றும் ஊழலுக்காக கடுமையாக கடிந்து கொண்டாள். இன்ஸ்பெக்டரிடம் கடுமையான தொனியில் கூறினாள், உங்கள் கடமை நீதி வழங்குவதாக இருந்தது. ஆனால் நீங்கள் உங்கள் பொறுப்பை பணத்திற்காக விற்றுவிட்டீர்கள். இப்போது நீங்கள் இதன் விளைவுகளை அனுபவிக்க வேண்டும். இதன் பிறகு அனிதா சில போலீஸ் ஊழியர்களை உடனடியாக தற்காலிகமாக நீக்கம் செய்ய ஆணையிட்டாள். காவல் நிலையத்தில் இருந்த அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர். திடீரென்று இவை அனைத்தும் எப்படி நடந்தன என்று அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் அனிதா ஒவ்வொரு குற்றவாளிக்கும் அதற்குரிய தண்டனை கிடைக்க வேண்டுமென்றும் ஏழை குடும்பத்திற்கு உடனடி நீதி கிடைக்க வேண்டுமென்றும் உறுதி செய்தாள். இந்த சம்பவத்திற்கு பிறகு முழு சென்னை நகரிலும் IPS அதிகாரி அனிதா பற்றிய பேச்சு எழுந்தது. மக்கள் அவரின் நேர்மை மற்றும் கடமை பற்றின் பாராட்டை செய்யாமல் இருக்கவில்லை. எல்லா இடங்களிலும் ஒரு IPS அதிகாரி எப்படி பிச்சைக்காரியின் வேடத்தில் ஊழலை வெளிப்படுத்தி ஏழை குடும்பத்திற்கு நீதி வழங்கினார் என்று பேச்சு இருந்தது. நண்பர்களே, மதம் என்பது வழிபாடு மட்டும் சேர்ந்தது அல்ல, இது கடமைகளை நிறைவேற்றும் வழியாகும். எங்கள் நூல்களில் கூறப்பட்டுள்ளது, தர்மம் தலைகாக்கும். அதாவது தர்மத்தை பாதுகாப்பவரை தர்மமும் பாதுகாக்கும். இன்றைய கண்ணோட்டத்தில் தர்மம் என்றால் தனது கடமைகளை முழு நம்பிக்கை மற்றும் நேர்மையுடன் நிறைவேற்றுவதாகவும், ஏழைகள், பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சுரண்டப்படுபவர்களுக்காக நின்று கொள்கிற அத்தகைய அதிகாரிகள் உண்மையில் சமுதாயத்தின் உண்மையான பாதுகாவலர்கள். அவர்களின் பொறுப்பு குற்றவாளிகளை பிடிப்பதோடு மட்டுமல்ல, பலவீனமான நபருக்கும் நீதி கிடைப்பதை உறுதி செய்வதுமாகும். நண்பர்களே, இந்த கதையை சொல்லும் எனது நோக்கம் யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்துவதோ, யாருக்காவது பாதிப்பு ஏற்படுத்துவதோ அல்லது தொந்தரவு செய்வதோ அல்ல. எனது நோக்கம் உங்களை விழிப்பூட்டுவது, எச்சரிப்பது மற்றும் எச்சரிக்கையாக இருக்க ஊக்குவிப்பது மட்டுமே. இந்த முழு சம்பவமும் நமது சமூகத்தில் என்ன நடக்கிறது மற்றும் இவற்றை எவ்வாறு சமாளிப்பது என்று சிந்திக்க உங்கள் இதயத்தையும் மனதையும் கட்டாயப்படுத்தியிருக்கும். இந்த செய்தி உங்களுக்கு சிந்திக்கவும் புரிந்து கொள்ளவும் ஒரு புதிய முன்னோக்க தருகிறது என்றால், அனிதா செய்தது சரியான முடிவா? நீங்கள் அந்த இடத்தில் இருந்தால் இப்படித்தான் செய்திருப்பீங்களா? பணக்காரர்களுக்கு சட்டம் வேற, ஏழைகளுக்கு வேறன்னு நடக்குது என்பதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஏன் பிச்சைக்காரி வேடத்துல உண்மையை கண்டுபிடித்த IPS அதிகாரி மாதிரி அதிகாரிகள் இன்னும் அதிகமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ஆன் செய்யுங்கள். பிறகு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.